இந்த அவினாசி ரோட்டுக்கு மேம்பாலம் கட்டிக்கிறாங்க பாருங்க, அதே மாதிரி திருச்சி ரோட்டுக்கு ஒரு மேம்பாலம் கட்டிக்கிட்டாங்கன்னா தொந்தரவு இல்லாமல் போகும். எங்க தெரியுமா, நம்ம அந்த மேம்பாலம் முடியுது பாருங்க, ஐயர் ஹாஸ்பிட்டல் கிட்ட, அங்க தொடங்கி மறுபடியும் கொண்டு போய் பாம்பட்டி தாண்டி இறக்கி விட்டுருவானுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கு. ஏன்னா அவ்வளவு டிராபிக் ஆயிட்டு இருக்குது இந்த ரோடு. நம்ம திருச்சி ரோட்ல இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துருக்கிறேங்க, அருமையான ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி ஒண்டிபுதூர்லயே தான் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துருக்கிறா. இந்த ப்ராப்பர்ட்டியோடது பிளஸ் நிறைய இருக்குது, மைனஸ் ஒண்ணு இருக்குது. முதல்ல பிளஸ்களை பூரா சொல்லிடுறேன், அப்புறம் மைனஸ் சொல்றேன். ஏன்னா மைனஸ் முதல்ல சொன்னேன்னு வச்சுங்களேன், ஸ்கிப் பண்ணி விட்டு போயிருவீங்க. பிளஸ் பூரா என்னன்னே தெரியாம போயிரு. பிளஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க யோசிப்பீங்க. பிளஸ் நம்பர் 1ங்க, சைட்டு அவினாசி ரோட்ல இருந்து நடந்து வர தூரங்க. நடந்து வர தூரம்னா எல்லா சைட்டுமே, அதாவது ஒரு திருச்சி ரோட்ல இருந்து நடந்து வர தூரம் தான். அதாவது ஒரு 100 அடி தான் இருக்கு, 100 அடி எடுத்து வச்சோம்னா நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். 1. 2வது சைட்டு கிழக்கு பார்த்து இருக்குது. 3, நம்ம பார்சன் வில்லாஸோட வாசல் இருக்குதுங்க, வாசல்லையே நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. 4வது சைட்டு நல்லா அகலமான சைட்டு. உங்களுக்கு நீங்க வீடு கட்டினீங்கன்னா அவ்வளவு லட்சணமா அழகா கட்டலாம். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சைட்டை காட்டுங்க. இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சைட்டு நல்லா அகலமான சைட்டு. உங்களுக்கு வீடு கட்டும்போது உங்களுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு கிழக்கு பார்த்தும் இருக்கும்போது அழகா நீங்க இன்னும் பண்ணலாம். நம்ம ஜோசப் ஸ்கூலுக்கு தெரியுங்களா, ஒண்டிபுதூர்ல, அந்த ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. எங்கன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா ஒண்டிபுதூர் ஜோசப் ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்ல மகாராஜா பழமுதிர் இருக்கும், கோல்டன் பேக்கரி இருக்கும், அதுக்கு பக்கத்திலேயே தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிங்க. மெயின் ரோட்ல இருந்து 50 அடி தூரத்துல தான் இருக்குதுங்க. 10 சென்ட் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பகுதி, நல்ல யூனிக்கான ஏரியா. அதனால இதெல்லாம் தான் பிளஸ்ஸுங்க. மைனஸ் ஒண்ணே இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெய்சாந்தி தேட்டர் இருக்குது பாத்தீங்களா, ஜெய்சாந்தி தேட்டர் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிச் ஒன்று இருக்கும். டிச் வந்துட்டு இருக்கும். அந்த டிச் இதுக்கு பின்னாடியும் போகுது. அது மைனஸ். ஏன்னா இது ஆனா அதனாலதான் பார்ட்டி 24.5 லட்சம் சொல்றாரு ஒரு சென்ட்டுக்கு. நம்ம இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி லேஅவுட் இது ஓரமாவே வருது பாத்தீங்களா, இந்த ட்ரைனேஜ் ஓரமாவே போற சைட்டு எல்லாமே 30 லட்சம் இல்லாம போறது இல்லைங்க. ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் கொஞ்சம் அர்ஜென்ட் சேலுங்கிறங்காட்டிக்கு 24.5 லட்சம் சொல்றாரு ஒரு சென்ட்டுக்கு. சரிங்களா? தேவைப்படுறவங்க மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கூப்பிடுங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி, ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி, கொடுக்குற காசுக்கு மோசம் இல்லாத இடம், அருமையான இடங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. திருச்சி ரோட்ல இருந்து நடந்து வரதோட 30 அடி ரோடுங்க. நமக்கு சொன்ன பிளஸ்ல இதையும் சேர்த்திங்க, 30 அடி ரோடு. நிறைய பிளஸ் இருந்துட்டே இருக்குதுங்க. அதனால பிளஸோட பிளஸ்ஸா அந்த பிளஸ்ல நீங்களும் சேர்ந்து இந்த இடத்த இன்னும் பிளஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுறவங்க மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க. உள்ள ஒரு 3-4 தென்னை மரம் இருக்குதுங்க, பாக்கு மரம் 1-2 இருக்குது, போர் போட்டாங்க, உள்ள எல்லாமே இருக்குது. அருமையான ப்ராப்பர்ட்டி. மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி யாராவது நம்ம ஃப்ரெண்டுகளோ இல்லாட்டி நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது தொலைவிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேவைப்படுறவங்க மறக்காம கால் பண்ணிட்டு வாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றிங்க, வணக்கங்க.